முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் தமிழக அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் K.N. நேரு. வழக்கமா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் பிரஸ் மீட் நடத்தி யாரையாவது அவமானப்படுத்திட்டு இருப்பாரு. ஆனா இந்த தடவை பிரஸ் மீட் நடத்தினது கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ. ஓப்பன் அட்டாக்கை டொனால்ட் ட்ரம்ப் மேல பண்ணியிருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது Decode by வெங்கட். That even though you're a very smart guy, this is a very dumb thing to do. டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தவன முதல் வேலையா பண்ணது டாரிஃப், அதாவது வரி விதிப்பு செய்யறது தான். கனடா, மெக்சிகோ, சைனா மேல கூடுதலான வரியை விதிச்சாரு. 25% கனடா மேலேயும் மெக்சிகோ மேலேயும், சைனா மேல 10% அறிவிச்சாரு. இப்போ கூடுதலா இன்னொரு 10% அறிவிச்சிருக்காரு. மொத்தம் சைனா மேல மட்டும் 20% வரி விதிப்பு செஞ்சிருக்காரு. இதை அறிவிச்சு ஒரு மாசம் ஆகுது. ஆனா ஒரு மாசம் கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கு மட்டும் நான் கால அவகாசம் தரேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. காரணம் என்னன்னா, கனடா மேலேயும் மெக்சிகோ மேலேயும் சைனா மேலேயும் வச்ச முக்கியமான குற்றச்சாட்டு, இந்த 3 நாடுகள் வழியாக தான் ஃபெனன்டனில் அப்படின்னு சொல்லப்படுற அந்த போதைப் பொருள் அமெரிக்காவுக்குள்ள கடத்தப்படுது. அதை தடுத்து நிறுத்தினா நான் இந்த வரி விதிப்பை குறைக்கிறேன் இல்ல நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு டொனால்ட் ட்ரம்ப். அதுக்காக தான் அந்த ஒரு மாசம் டைம் கொடுத்திருந்தாரு. இப்போ அந்த ஒரு மாசம் முடிஞ்சிருச்சு. மார்ச் 4ஆம் தேதியிலிருந்து அந்த வரி விதிப்பு அமலாகிறதா டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிட்டாரு. இந்த 3 நாடுகள் மேலேயும் கூடுதலாக வரி விதிப்பு நடந்துகிட்டு இருக்கு. இது போக மற்ற நாடுகளோட ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிற அந்த மெத்தடையும் அமெரிக்கா பின்பற்றுது. அதாவது அந்த நாடு எவ்வளோ அமெரிக்கா மேல வரி விதிப்பு செய்தோ அதே அளவிலான வரியை அமெரிக்காவும் அவங்க மேல செய்யும் அப்படிங்கிற அந்த மெத்தடையும் அவங்க பின்பற்றுறாங்க. இந்த 3 நாடுகள்ல சைனா மீதான வரி விதிப்பு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஏற்கனவே சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அரசியல் காரணங்கள் இருக்கு. அதனால அதை நம்ம ஓரமா வச்சிடலாம். கனடா, மெக்சிகோ மேல ஏன் இந்த கூடுதல் வரி விதிப்பு அப்படிங்கிற கேள்விக்கு வருவோம். ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, USMCA அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் இந்த 3 நாடுகளுக்குள்ள இருக்கு. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ், மெக்சிகோ, கனடா, இதுதான் அதனுடைய ஃபுல் ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 நாடுகள் இடையிலான அந்த வர்த்தகத்துல வரி விதிப்பு குறைக்கிறது, இன்னும் சில விஷயங்களுக்கு வரியே இல்லை அப்படிங்கிற மாதிரியான அக்ரிமெண்ட்லாம் இதுல போடப்பட்டுச்சு. இப்போ அந்த அக்ரிமெண்ட்டை டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து பார்த்துட்டு, இப்படிப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட்டை யாராவது போடுவாங்களா, இதுலலாம் யாராவது கையெழுத்து போடுவாங்களா அப்படின்னு பேசுறாரு. ஆனா அந்த கையெழுத்து போட்டதே 2020 டொனால்ட் ட்ரம்ப் தான். அவர் போட்ட கையெழுத்து, அவர் போட்ட அக்ரிமெண்ட்டே இப்ப விமர்சிக்கிற நிலைமைக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்காரு. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த எண்ண ஓட்டத்தை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல, அதே மாதிரி தான் கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் யோசிக்கிறாரு. கனடா மேல அமெரிக்கா விதிச்ச அந்த கூடுதல் வரி விதிப்பு அமலாகிருச்சு. அதையடுத்து கனடா என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகுது, இந்த டாரிஃப்ல தங்களுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறத பத்தி கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்திருக்காரு. ரொம்ப நேரடியா டொனால்ட் ட்ரம்ப்பை அட்டாக் பண்ணி அதுல பேசியிருக்காரு. அந்த பிரஸ் மீட்ல பேசின ஜஸ்டின் ட்ரூடோ, அமெரிக்கா கனடா போன்ற ஒரு நட்பு நாடு மேல ட்ரேட் வார தொடங்கியிருக்காங்க. ஆனா அதே நேரம் ரஷ்யா போன்ற ஒரு எதிரி நாட்டுக்கு ஆதரவா செயல்பட தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, லையிங் மர்டரஸ் டிக்டேட்டரான புட்டினை பாராட்டி பேசிட்டு இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இது ஏற்புடையதே இல்ல. The United States launched a trade war against Canada, their closest partner and ally, their closest friend. At the same time, they're talking about working positively with Russia, appeasing Vladimir Putin, a lying, murderous dictator. நாங்க ரொம்ப அமைதியானவங்க தான், ஆனா அதுக்காக திரும்பி ஃபைட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. Make that make sense. Canadians are reasonable and we are polite, but we will not back down from a fight. அமெரிக்கா தொடங்கி இருக்கிற இந்த ட்ரேட் வார நாங்க திரும்பி முழு மூச்சில் ஃபைட் பண்ண போறோம். கனடா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு 25% டாக்ஸை விதிக்குது. மொத்தம் 155 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவிலான பொருட்களுக்கு நாங்கள் இந்த வரி விதிப்பு செய்ய இருக்கிறோம். முதல் கட்டமாக 30 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவிலான அந்த பொருட்களுக்கு நாங்கள் வரி விதிப்பு செஞ்சிருக்கோம். இன்னும் 21 நாட்களுக்கு பிறகு மீதி இருக்கிற தொகைக்கான அந்த வரி விதிப்பை நாங்கள் அமல்படுத்த இருக்கிறோம்னு சொல்லியிருக்காரு ஜஸ்டின் ட்ரூடோ. Canada will be implementing 25% tariffs against $155 billion worth of American goods, starting with tariffs on $30 billion worth of goods immediately, and tariffs on the remaining $125 billion of American products in 21 days' time. அது மட்டும் இல்ல, உலக வர்த்தக அமைப்பு மற்றும் USMCA நான் ஏற்கனவே சொன்னல, அந்த அமைப்புலையும் ஒரு புகாரை நாங்கள் பதிவு பண்ண இருக்கிறோம். இது ஃபேரான ட்ரேடுக்கு இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது ஏற்றதாக இல்லை அப்படிங்கிற எங்களுடைய உரிமையை அந்த இடத்துல நாங்கள் கோர இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லியிருக்காரு. Today, we will also be challenging these illegal actions by filing dispute resolution claims at the World Trade Organization and through the USMCA. But in the meantime, our tariffs will remain in place until the US tariffs are withdrawn, and not a moment sooner.
அவர் உறுதியா சொன்ன ஒரே ஒரு விஷயம், எப்படி ஆயுத போர்ல யாருக்குமே வெற்றி கிடைக்காது அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு விஷயமோ அதே மாதிரி தான் இந்த ட்ரேட் வார்லையும் இங்க யாருக்குமே வெற்றி கிடைக்காது, மாறா பாதிப்புகள் இருதரப்புக்குமே இருக்கும் அப்படிங்கிறாரு ஜஸ்டின் ட்ரூடோ. And should these tariffs not cease, we are in active and ongoing discussions with provinces and territories to pursue several non-tariff measures which will demonstrate that there are no winners in a trade war. இந்த இடத்துல பாசிட்ட ஜஸ்டின் ட்ரூடோ, நான் அமெரிக்க மக்கள் கிட்ட சில விஷயங்கள் பேச போறேன். I want to speak first directly to the American people. நாங்க இந்த ட்ரேட் வாரை தொடங்கல. இந்த ட்ரேட் வாரால கனடா மட்டும் கிடையாது, அமெரிக்காவும் பெரிய அளவில் பாதிக்க இருக்கு. அமெரிக்க மக்கள் டெய்லி ஹர்ட் ஆக போறாங்க. We don't want this. We want to work with you as a friend and ally. And we don't want to see you hurt either. அவங்களுக்கு அன்றாடம் தேவைப்படுற பொருட்கள் எல்லாத்தினுடைய விலையும் உயர ஆரம்பிக்க போகுது. இப்போ இன்னைக்கு காலையில ஷேர் மார்க்கெட் பெரிய அடி வாங்கிருச்சு. As of this morning, markets are down and inflation is set to rise dramatically all across your country. அடுத்து உங்க நாட்டுல விலைவாசி உயரும். அந்த இன்ஃப்ளேஷன் சொல்லப்போற அந்த குறியீடு உயரும். எல்லா பொருட்களுடைய விலையும் நீங்க அதிகமா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். They've chosen to raise costs for American consumers on everyday essential items like groceries and gas, on major purchases like cars and homes, and everything in between. உங்களுடைய வாங்கும் சக்தி இதுல பாதிக்கப்படும். அது மட்டும் இல்ல, அமெரிக்காவில் இருக்கிற வேலை வாய்ப்புகளும் இதனால குறையறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்கு. எங்க கிட்ட ஆயில், மினரல்ஸ் இருக்கு, ரேர் எர்த் மெட்டல்ஸ் இருக்கு. இதெல்லாம் நாங்க அமெரிக்கா கொடுக்கணும்னா அதிக டாக்ஸோட கொடுத்தா அது உங்களுக்கு பெரிய பாதிப்பு. இதையெல்லாம் நாங்க செய்ய விரும்பல, ஆனா உங்க அரசு தான் இதை செய்ய விரும்புது. But your government has chosen to do this to you. அமெரிக்காவை ஒரு கோல்டன் ஏஜ் கொண்டு போய் நிறுத்தணும்னு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப். ஆனா அதுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது. எங்களுக்கு அமெரிக்க மக்களோட சேர்ந்து செயல்படணும், சேர்ந்து வளரணும் அப்படிங்கறதா எண்ணம். We want to work with you as a friend and ally. ஆனா உங்களுடைய அரசு உங்களுக்கு எதிராகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஜஸ்டின் ட்ரூடோ. இவர் சொன்ன அதே கருத்தை தான் பென் ஸ்டீலும் சொல்றாரு. பென் ஸ்டீல் யாருன்னா இன்டர்நேஷனல் எக்கானமி அமைப்பினுடைய இயக்குனரா இருக்காரு, ஒரு பொருளாதார வல்லுநர். அவர் சொல்ற கருத்தும் இதான் தான் இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ஒரு நாடு மேல அதிகமா வரி விதிப்பு செஞ்சோம்னா அந்த நாடு நமக்கு அதிகமாக வரி செலுத்தும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இதை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா அவர் நினைக்கிறது போல இங்க நடக்காது. Donald Trump has claimed that tariffs would bring in significant tax revenue, that tax revenue would come from abroad, and that they would repatriate production, particularly in manufacturing, to the United States. That's impossible. ஒரு நாடு மேல நீங்க அதிகமாக வரி விதிப்பு செஞ்சீங்கன்னா அந்த நாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுடைய விலை அதிகரிக்கும். அந்த விலை அமெரிக்கர்களுடைய தலையில தான் போய் விடியுமே தவிர அதை அந்த நாடுகள் செலுத்த போறது கிடையாது. அந்த நாட்டில இருந்து பொருளை இறக்குமதி செய்யற அந்த நிறுவனம் அந்த கூடுதலான வரி விதிப்பை அமெரிக்க மக்கள் தலையில தான் கொண்டு போய் கட்டுவாங்களே தவிர அதை அந்த நிறுவனங்களும் ஏத்துக்காது, அந்த நாடுகளும் ஏத்துக்காது. கடைசியில இதுல பாதிக்கப்பட போறது அமெரிக்க மக்கள் தான் அப்படிங்கிறது அவர் சொல்ற வாதம். Across the board. First of all, foreigners do not pay the tariffs. Tariffs are import taxes paid by the importer. One can argue that, well, in fact, the exporters pay the tariffs because they lower their prices by the amount of the tariff. That would presume that the U.S. importer is what's called a monopsonist, which a company that has enormous buying power. And if the importer is a monopsonist, you don't need tariffs to beat down prices. In other words, if a monopsonist can say, there's been a 10% tariff, we demand that you lower your price by 10%, they don't need to wait for the tariffs. They would say it now, lower your price by 10% or else. Second, it can either bring in significant revenue or protect U.S. manufacturing. It can't do both. If it brings in significant revenue, it's because we continue to import goods from abroad. That's where the tariff revenue comes from. If it does protect U.S. manufacturing, we don't get revenue from abroad because we stop importing. So it can't do all those things that Donald Trump claims. சரி, அவர் சொல்ற மாதிரி இருந்துட்டு போகுது, அமெரிக்கர்களுக்கே பாதிப்பு இருந்துட்டு போகுது. ஆனா கனடா, மெக்சிகோ, சைனால இருந்து அமெரிக்காவுக்குள்ள போதைப் பொருள் கடத்துறது மட்டும் அனுமதிக்கலாமா? அதை தடுக்கணும்னா இந்த வரி விதிப்பு சரிதானே அப்படிங்கிற இன்னொரு வாதமும் வரும். ஆனா ஜஸ்டின் ட்ரூடோ இதை ரொம்ப போலியான வாதம்னு சொல்றாரு. அவரு வெறுமனே இதை போலின்னு சொல்லிட்டு சும்மா கடந்து போகல, அவர் ஃபேக்டா முன் வைக்கிறாரு.
கடந்த மாசம் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாரு, உங்க நாட்டுல இருந்து போதைப் பொருட்கள் அதிகமா அமெரிக்காவுக்குள்ள வருது, அதனால நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்க வரி விதிப்பு செய்வோம், உங்களுக்கு 1 மாசம் டைம் தரோம்னு சொன்னாரு. நாங்க உடனடியாக செயல்பட ஆரம்பிச்சோம். இன்ஃபேக்ட் நாங்க அதுக்கு முன்னாடியே நல்லா தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா கனடாவில இருந்து அமெரிக்காவுக்குள்ள கடத்தப்படுற இந்த ஃபென்டனிலுடைய அளவு அப்படிங்கிறது மொத்தமா கடத்தப்படுற அளவுல 1% மட்டும்தான். அந்த அளவுக்கு நாங்க இந்த எல்லையில வந்து கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தோம், நல்ல ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். Our border is already safe and secure. Far less than 1% of fentanyl flows and less than 1% of illegal crossings into the United States comes from Canada. இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு அப்படிங்கிற காரணத்துக்காக இன்னும் அதை தீவிரப்படுத்தணும். 1.3 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இதுக்காக செலவு பண்ணியிருக்கோம். We responded to concerns, including from the president, by implementing an ambitious $1.3 billion border plan. கூடுதலாக பாதுகாப்பு பணியாட்கள் இருந்து அங்க நியமிச்சிருக்கோம். ஹெலிகாப்டர்ஸ், ட்ரோன், ஏஐன்னு பல்வேறு டெக்னாலஜியை அந்த எல்லையில கொண்டு போய் நாங்கள் நிறுத்தியிருக்கோம். Along with the deployment of drones, helicopters, and additional personnel to keep our border secure. A border plan that includes generational investments in new AI and imaging tools to stop the flow of fentanyl in its tracks. இந்த முயற்சியால கிட்டத்தட்ட 97% ஃபென்டனிலினுடைய கடத்தல் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கிறதா நாங்க சொல்லல, அமெரிக்கானுடைய கஸ்டம்ஸ் மற்றும் பார்டர் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி வந்து சொல்லியிருக்காங்க. As the U.S. Customs and Border Protection just acknowledged, there was a 97% drop in fentanyl seizures from January compared to December, to a near zero low of less than half an ounce seized in January. அது மட்டும் இல்ல, கடந்த 1 மாதத்துல மட்டும் 7 போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களை தீவிரவாத அமைப்புகள்னு நாங்க அறிவிச்சிருக்கோம். We designated 7 drug cartels, sick, evil groups who cynically profit off the pain and suffering of people on both sides of the border, as the terrorist organizations that they are. இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்த பிறகும் நாங்க சரியா நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி இந்த வரி விதிப்பு செய்யறாரு டொனால்ட் ட்ரம்ப். உண்மையா சொல்ல போனோம்னா இந்த போதைப் பொருள் கடத்தலை ஒரு காரணமாக தான் வரி விதிப்புக்கு சொல்றாரே தவிர அது உண்மையான காரணம் கிடையாது. அவருக்கு வேற சில இன்டென்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஜஸ்டின் ட்ரூடோ. சரி, அப்படி என்ன உள்நோக்கம் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இருந்துற போகுது, அதையும் ஜஸ்டின் ட்ரூடோவே சொல்றாரு. முதல்ல என்ன சொன்னாரு, எங்க மேல வரி விதிப்பு செய்யறதுக்கு இந்த போதைப் பொருள் கடத்தலை தடுக்காததான் காரணம் அப்படின்னு சொன்னாரு. நாங்க தடுத்து நிறுத்தணும், பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். ஆனா நேத்து என்ன சொல்றாரு, கனடாவும் மெக்சிகோவும் இனி என்ன பண்ணாலும் இந்த வரி விதிப்பை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருக்கு போதைப் பொருள் கடத்தல் அப்படிங்கிறது இங்க பெரிய விஷயமா தெரியல, அவருக்கு வேற ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் கனடாவை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படிங்கிறதான், கனடாவை எப்படியாவது தங்களுடைய 51வது மாநிலமாக ஆக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்றாரு ஜஸ்டின் ட்ரூடோ. அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. The one thing he has said repeatedly, that what he wants is to see a total collapse of the Canadian economy, because that'll make it easier to annex us, is the second half of his thought. Now, first of all, that's never going to happen. We will never be the 51st state. கனடா மேல வரி விதிப்பு செஞ்சு எங்களுடைய பொருளாதாரத்துல பாதிப்பை ஏற்படுத்தினா கனடாவை ஆக்கிரமிக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். அதுக்கு ஒருபோதும் நாங்க அனுமதிக்கவே மாட்டோம். கனடா தொடர்ந்து ஃபைட் பண்ணும், தைரியமாக ஃபைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜஸ்டின் ட்ரூடோ. நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன்ல டொனால்ட் ட்ரம்ப் மேல ஓப்பனா அட்டாக் பண்ணியிருக்காருன்னு, அந்த விஷயத்துக்கு வருவோம். இதுக்கு முன்னாடியே அமெரிக்க மக்கள்கிட்ட நான் பேச போறேன்னு சொல்லி ஜஸ்டின் ட்ரூடோ பேசினாரு. ஆனா இந்த தடவை நேரடியா டொனால்டு கிட்ட பேச போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அவர் டொனால்டுன்னு சொன்ன விதமே வந்து ஒரு பிரசிடென்ட் கிட்ட பேசுற மாதிரி தெரியல. ஏற்கனவே ரொம்ப நாள் பழகின ஒருத்தர் இப்ப நம்ம எதிரியா இருந்தாருன்னா நம்ம எப்படி அவர் கூப்பிடுவோம், அந்த மாதிரி இருந்துச்சு. Now I want to speak directly to one specific American, Donald. டொனால்டு, நம்ம 8 ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்பட்டிருக்கோம், நிறைய விஷயங்கள்ல சேர்ந்து வேலை பார்த்துருக்கோம், USMCA போன்ற முக்கியமான அக்ரிமெண்ட்ல கையெழுத்திட்டு பல விஷயங்களை சாதிச்சிருக்கோம். In the over 8 years you and I have worked together, we've done big things. We signed a historic deal that has created record jobs and growth in both of our countries. இது நம்ம சேர்ந்து வேலை பார்க்க வேண்டிய நேரம். ஏன்னா உலகத்துல ஒரு அன்சர்டனிட்டி நிலவுது, என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. இப்படிப்பட்ட நேரத்துல நீங்க எங்களை எதிரியா நினைக்கிறீங்க. And now we should be working together to ensure even greater prosperity for North Americans in a very uncertain and challenging world. எனக்கு வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் அப்படிங்கிற அந்த பத்திரிகையை சொல்றத கேட்கறதுல பெரிய விருப்பம் இருந்தது கிடையாது. Now, it's not in my habit
to agree with the Wall Street Journal. ஆனா இப்போ அவங்க சொன்னதை நான் இந்த இடத்துல கோட் பண்ண விரும்புறேன். Even though you are very smart, but this is very dumb to do அப்படிங்கிற வால் ஸ்ட்ரீட் ஜர்னலினுடைய அந்த விமர்சனத்தை அந்த இடத்துல கோட் பண்ணி பேசுறாரு ஜஸ்டின் ட்ரூடோ. But Donald, they point out that even though you're a very smart guy, this is a very dumb thing to do. அமெரிக்காவும் கனடாவும் ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிரிகள் விரும்புறது. அதுக்கு நீங்க வழி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற டைரக்ட் அட்டாக்கை டொனால்ட் ட்ரம்ப் மேல வைக்கிறாரு ஜஸ்டின் ட்ரூடோ. ஜஸ்டின் ட்ரூடோனுடைய இந்த ஓப்பன் அட்டாக்ல இருந்தே தெரியுது கனடா இதை இனிமேலும் ரொம்ப சட்டலா டீல் பண்ண போறது கிடையாது. நாங்க திரும்பி அடிப்போம் அப்படிங்கிற ஒரு மூட்ல தான் இருக்கோம் அப்படிங்கிறத ஜஸ்டின் ட்ரூடோ வெளிப்படையா பேசியிருக்காரு. அதுக்காக இந்த வரி விதிப்பை நாங்க அப்படியே மெயின்டைன் பண்ண போறது கிடையாது. இந்த வரி விதிப்பை நீக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் நாங்க எடுப்போம். ஏன்னா இதுல பாதிக்கப்பட போறது கனடியர்கள் மட்டும் கிடையாது, அமெரிக்கர்கள் தான் இதுல பாதிக்கப்பட போறாங்க. அவங்களுக்காகவும் சேர்த்து தான் நாங்க இதுல ஃபைட் பண்ண போறோம் அப்படின்னு பேசுறாரு ஜஸ்டின் ட்ரூடோ. Not on figuring out how to manage through these tariffs over the coming days and weeks and months, but on doing everything we can to get them lifted and put an end to this unjustified trade war that hurts American families and Canadian families. அமெரிக்க மக்கள்கிட்ட பேசினாரு, டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட பேசினாரு, தங்கள் சொந்த மக்கள்கிட்ட பேசணும்ல. கனடிய மக்களுக்கு ஜஸ்டின் ட்ரூடோ சொன்னது என்னன்னா, கனடா அரசு எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளும் நீங்க பெரிய அளவுல பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு. வரி விதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா டஃபா தான் இருக்க போகுது. அதை நான் இல்லை அப்படின்னு சொல்லி மறைச்செல்லாம் பேச விரும்பல. ஆனா எங்களால முடிஞ்ச உதவியை கனடாவில் இருக்கிற பிசினஸ் பாதுகாக்கிறதுக்கும் கனடாவினுடைய வேலை வாய்ப்புகளை பாதுகாக்கிறதுக்கும் விலைவாசி உயராம கட்டுப்படுத்துறதுக்குமான எல்லா நடவடிக்கைகளும் நாங்க செய்வோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கனடா மக்களுக்கு ஜஸ்டின் ட்ரூடோ கொடுத்திருக்காரு. இந்த பிரஸ் மீட்ல ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வளர்ந்து வர அந்த நட்புறவு குறித்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அப்போ ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொன்னார்னா, ஐநாவினுடைய அடிப்படை விதிகளை மீறுற எந்த ஒரு நாடும் எங்களுக்கு எதிரி நாடு தான் அப்படின்னு சொன்னாரு ஜஸ்டின் ட்ரூடோ. அது நேரா ரஷ்யாவை தான் அவர் குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்ல, நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, அமெரிக்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். பல ஆண்டுகளாக அமெரிக்காவினுடைய நலனுக்கு எதிராக தான் ரஷ்யா செயல்பட்டுக்கிட்டு வருது. அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்துக்கு மட்டும் கிடையாது, உலகத்தினுடைய பொருளாதாரத்துக்கே பாதிப்பு ஏற்படுற வகையில செயல்படுறவர் புட்டின். அவரை தங்களுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆதரிக்கிறாரு அப்படிங்கிறத அமெரிக்க மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படின்னு சொல்லி கொளுத்தி போட்டு போயிருக்காரு ஜஸ்டின் ட்ரூடோ. இந்த விமர்சனம் ஏற்கனவே அமெரிக்காவுக்குள்ள ஒரு விவாதத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்காவும் ரஷ்யாவும் இரு எதிர் துருவங்கள், இது உலகத்துக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது இரண்டு எதிரி நாடுகள் ஒன்னா சேர்றாங்க, இதுவரைக்கும் நண்பர்களா இருந்த எல்லாருமே எதிரிகளாகிறாங்க அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷனை அமெரிக்கர்களால புரிஞ்சிக்கவே முடியல. இன்ஃபேக்ட் டொனால்ட் ட்ரம்பினுடைய ரிப்பப்ளிக் கட்சிக்குள்ளே இருந்து இது தொடர்பான கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. ஏன் இவர் திடீர்னு போய் ரஷ்யாவுக்கு இவ்வளவு ஆதரவு கொடுக்குறாரு? ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் அதிபரான 2016 தேர்தலில் ரஷ்யாவினுடைய ஆதரவால தான் டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சாரு, தேர்தலில் ரஷ்யாவினுடைய தலையீடு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வேற வந்திருக்கு. அதனால உண்மையாகவே இவருக்கும் ரஷ்யாவோட என்ன தொடர்பு, புட்டினையே இவர் இவ்வளவு தூரம் பாராட்டுறாரு அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் அமெரிக்காவுக்குள்ளே இருக்கு. இந்த சந்தேகம், இந்த குழப்பம், இந்த விவாதம் விரைவில் பெரிய அளவில் வெடிக்கக்கூடும் அப்படிங்கலாம் எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் இந்த வரி விதிப்பால் பாதிக்கப்பட போற நாடு மெக்சிகோ. அவங்களும் நாங்க வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள எங்களுடைய பதில் தாக்குதல் என்ன அப்படிங்கிறத அறிவிக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சைனாவும் சொல்லியிருக்காங்க, நாங்க அமெரிக்காவில இருந்து இறக்குமதி செய்யப்படுற முக்கியமான சில பொருட்களுக்கு தடை விதிக்க இருக்கிறோம், அதனால அந்த பொருட்கள்லாம் நீ சைனாவில் யூஸ் பண்ணப்படாது. அது மட்டும் இல்லை, எங்களுடைய உரிமையை கேட்கறதுக்காக வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல முறையிட இருக்கிறோம், நாங்களும் அமெரிக்கா மேல சில பொருட்களுக்கு வரி விதிப்பை அதிகப்படுத்த போறோம் அப்படின்லாம் அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஜஸ்டின் ட்ரூடோ விரைவில் தன்னுடைய பிரதமர் பதவியில இருந்து அவர் விலக இருக்காரு. ஏற்கனவே ராஜினாமா அப்படிங்கிற அந்த முடிவை அறிவிச்சிட்டாரு. அடுத்த பிரதமர் யாரு அப்படிங்கிற அந்த முடிவு மட்டும் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அது யாரு அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்கன்னா அடுத்த சில வாரங்களுக்குள்ள ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகிடுவாரு. அடுத்ததான் இந்த பிரதமர் ரேஸ்ல இருக்கிறவங்க கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட். இவங்க ஏற்கனவே கனடாவினுடைய நிதியமைச்சராக இருந்தாங்க. ஜஸ்டின் ட்ரூடோவோட ஒரு முரண்பாடு ஏற்பட்டதுனால பதவி விலகிட்டாங்க. ஆனா இப்ப அவங்க பிரதமர் ரேஸ்ல இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவில இருந்து இறக்குமதி செய்து விற்கப்படுற டெஸ்லா கார்களுக்கு 100% வரி விதிப்பை நாங்க செய்ய இருக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அவங்க பிரதமர் ஆகுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் உறுதியா தெரியல. ஆனால் இதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெரியுது, கனடா அமெரிக்காவை சும்மா விடுறதா இல்ல, அவங்க என்ன பண்ணாலும் அதை விட டபுள் மடங்கு நம்ம திரும்பி அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளோட தங்களுடைய தொடர்பை அதிகரிக்கிறது குறித்தும் அங்க விவாதம் நடந்துகிட்டு இருக்கிறதாக தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இந்த ட்ரேட் வார்ல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா, அமெரிக்கா இந்த நாடுகள் மேல எல்லாம் வரி விதிப்பு செய்யுது.
அந்த நாடுகளுக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து மட்டும்தான் அதிகமான வரி விதிப்பு அப்படிங்கிறது வருது. ஆனா அமெரிக்காவுக்கு ரிட்டர்ன்ல திரும்பி பார்த்தோம்னா மெக்சிகோ, கனடா, சைனா இந்த 3 நாடுகள்கிட்ட இருந்து வருது. அது போக இன்னும் எந்தெந்த நாடு மேலாம் அவர் வரி விதிப்பு அதிகரிக்கிறாரோ அந்த நாடுகள் எல்லாம் திரும்பி அமெரிக்கா மேல வரி விதிப்பு செய்யறாங்க. ஒட்டுமொத்தமா பார்த்தா மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஒரு நாட்டுக்கிட்ட இருந்து தான் அதிக வரி விதிப்பு வருது. அமெரிக்காவுக்கு எல்லா நாடுகள்கிட்ட இருந்தும் வரி விதிப்பு அதிகமாகுது. இதனால பெரிய அளவில் பாதிக்கப்பட போறது அமெரிக்க மக்கள் அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. ஆனா இதை டொனால்ட் ட்ரம்ப் எப்படி கையாள போறாரு அப்படிங்கிறது தெரியல. தொடர்ந்து பார்ப்போம் இந்த ட்ரேட் வார் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றங்களை உலக அளவில் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத. வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மார்ச் 1ஆம் தேதி பிறந்தநாள் காணும் தமிழகத்தின் எளிய மக்களின் பாதுகாவலர், தன்னிகர் இல்லா முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் தமிழக அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் K.N. நேரு.